வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான மார்க்கெட் என்னென்னலாம் நடக்க போகுது, எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட ராசி பலன் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கி போயிட்டேன், அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வீடியோ அப்லோட் ஆகும். ஆனா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு போய் மார்க்கெட்டை எது பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். we are follow all SEBI rules, no recommendation buy and sell. ஓகேங்களா? சரி, ஓகேங்க, வீடியோக்குள்ள போயிருவோம் வாங்க. இன்னைக்கு குளோபல் நியூஸ்ல என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு குளோபல் நியூஸ் மிக்சடு ரிவ்யூவாக தாங்க இருக்கு. ஓகேவா? மிக்சடு ரிவ்யூவாக தான் இருக்கு. இந்த ட்ரம்ப் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கும் 50% நாங்கள் டேக்ஸ் போடுறோம், டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சும்மா ஏதோ ஒன்று நடந்தால் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்த வரைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு. நேற்று இப்படிதான் பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்மளை போட்டு ஒரு பாடாக படுத்தி பிடிச்சல நேற்று மார்க்கெட்டு. நல்ல வேலை நேற்று நான் ட்ரேட் பண்ணல. சரி, ஓகேங்க. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்த வரைக்கும் 55 பாயிண்ட் ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எத்தனை பாயிண்ட்? 55 பாயிண்ட். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் ப்ளஸ்ல தான் இருக்கான். குளோபல் மார்க்கெட்லையுமே அந்தளவுக்கு பெரிய நஷ்டத்தெல்லாம் இல்லை, எல்லாமே பார்க்க அழகாக க்ரீனில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து உள்ளூர் செய்திக்கு வரும். உள்ளூர் செய்தியில் என்னென்ன ப்ரோ சம்பவம் இருக்குன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய சம்பவம்லாம் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஆயில் அண்ட் கேஸு வெரி வெரி ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கானுங்க நேற்று டேட்டில். இது என்ன பிரச்சனை? அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதான் நீங்கள் பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஓகே, மேஜர் ரோலும் அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாக் எல்லாமே நேற்று விழுந்துச்சுங்க. அதே மாதிரியே ஒரு என்னது நிஃப்டி ரீட்டைல் வந்து நல்லா ஓகே. நிஃப்டி ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் நேற்று 1% நல்லாவே கெயின் ஆயிருந்தாங்க. நல்லபடியாகவே இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே வண்டி சத்தெல்லாம் நிறையா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு இந்த வண்டி சத்தெல்லாம் வராது. சரி, ஓகே. அடுத்து ட்ரெண்ட் கான்கரஸ், அதான் அந்த இது சொன்னல 50% ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு போட்டு தள்ளிட்டாங்க. அது என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இன்னைக்கு தான் முழு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதை பற்றி இன்னைக்கு அப்போ செம்ம டிபெண்ட் ஆகிடும். இந்த அதானி போர்ட்டு, ஓகே, அப்புறம் சில கம்பெனிலாம் இருக்குது. ஓகே, அந்த கம்பெனியில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவும் இதாக ஆரம்பிக்கும். ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அந்த பொருள் இருந்தால் தான் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து கோதுமை மாவு இருந்தால் தான் சப்பாத்தி போட முடியும். ஓகேவா? இப்போ 20 ரூபா இருக்குது அப்படின்னா எத்தனை சப்பாத்தி போட முடியும்? நான் 5 சப்பாத்தி போட முடியும்னு வைங்களேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 சப்பாத்தி சாப்பிட முடியும். இப்போ நான் அந்த 1 கிலோ கோதுமை விலையை 25 ரூபாயா பண்ணுறேன், இல்லை 30 ரூபாயா பண்ணுறேன்னு வச்சுக்கோவே. 20 ரூபாங்கிறது 30 ரூபா. அப்போ உங்களால் 2 சப்பாத்தி தான் சாப்பிட முடியும், 2 சப்பாத்தி தான் சாப்பிட முடியும். அப்போ உங்கள் வயிறு காலியாக தானே இருக்கும். அந்த இடத்த தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகும்? ஸ்டீல் அண்டு அலுமினியத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டீல் அண்ட் அலுமினியத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அந்த கம்பெனிக்கெல்லாம் அடிபட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து டுடே ஆர்பிஐல, ஓகே, இந்த நியூஸ் யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? டுடே ஆர்பிஐல ஒரு மீட்டிங் இருக்குது. சரிங்களா? அந்த மீட்டிங் பற்றி டுடே மானிட்டரி பாலிசின்னு ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கை பற்றி என்ன கதை அப்படின்னா, இன்னைக்கு நடக்குது, ஆனால் ஃப்ரைடே தான் ரிசல்ட் வருது. ஆனால் இன்னைக்கு மீட்டிங் நடக்கிறப்ப மார்க்கெட்டோட புரிஞ்சுக்கங்க, குறைச்சிக்கங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. சில விஷயத்தெல்லாம் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஓகே. அடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆதித்யா பிர்லா குரூப்ஸை நாங்கள் வந்து எட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து எஃப்ஐடி பஞ்சாயத்துக்குள்ள வருமா? எஃப்ஐ என்னங்க பண்ணியிருக்கான் அப்படின்னா, மானக்கட்ட பையன் அவங்களாம் நல்லா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் எஃப்ஐ நேற்று பண்ணிட்டான். என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 கோடி பக்கம் செல் பண்ணி தள்ளிட்டான். சாரி, 5000 கோடி பக்கம் செல் இவன் சாரி ஐயோ வளர்றேன் டிஏ என்ன பண்ணியிருக்கோம்னா 5000 கோடி பக்கம் வாங்கியிருக்கான். ஓகேவா? 5000 கோடி பக்கம் நேற்று வாங்கியிருக்கான். அந்த எஃப்ஐ தான் மானக்கட்ட பையன். 2850 கோடி வித்து தள்ளியிருக்கான். நேற்று அவன் ரெட்ல தான் இருந்திருக்கான். நேற்று ஃபுல்லாக எல்லாம் செல் பண்ணிட்டு கூட பார்க்க போயிட்டாருங்க போல. 2850 கோடி வித்துருக்காங்க. நேற்று மார்க்கெட்டு ரொம்ப 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 மோசமான நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் யாரெல்லாம் கரெக்டாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ ஹியூஜ் ப்ராஃபிட் நேற்று பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நேற்றோட எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் அதனால சேலஞ்ச் பண்ணேன். எனக்கு ஒரு மினிமம் ஒரு 1 வீக்காச்சும் ரெஸ்ட் வேணுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான நிஃப்டி டெக்குக்குள்ளே வரும், டெக் அனலிஸ்ட்குள்ளே வரும், டெக்னிக்கலான அனலிஸ்ட்குள்ளே வரும். அப்படின்னா நிஃப்டி என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான நேரத்தில் இருக்குங்க. ஒன்று சப்போஸ் இங்கேருந்து உடச்சான் அப்படின்னா தாராளமாக 2300 கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் ஏன் அப்படின்னா குளோபல் நியூஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? க்ரீனிஸாக தான் இருக்குது. ஒன்ஸ் போகிறான் அப்படின்னா
தாராளமாக ஒரு இது பண்ணிட்டு கூட தாராளமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த இடம் ஓகே, இந்த இடம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான இடங்க. அந்த எந்த இடம் அப்படின்னா 24,500 24,700 650 வச்சுக்கோங்களேன். அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான இடம். அந்த குரூஷியலான இடத்த நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒன்ஸ் சப்போஸ் இங்கே போயிட்டு கூட இங்கே வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன் அப்படின்னா நேற்றுமே மார்க்கெட்டு நல்லா டவுனில் தான் மூவ் பண்ணான். டவுனில் மூவ் பண்ணிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் டவுனில் வந்துட்டான். ஓகேங்களா? நேற்று என்ன பண்ணியிருக்கான், அப் ட்ரெண்ட் போன மாதிரி போயிட்டு. ஏன் அப்படின்னா 60 days மூவிங் ஆவரேஜ் பார்க்குறோம் அப்படின்னா 24,432 இருக்குங்க. ஓகேவா? சப்போஸ் இங்கே வந்து இங்கே பிரேக் அவுட் கிடச்சி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இன்னும் கூட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மார்க்கெட்டு இப்போ இங்கே இருக்குது 24,532 இருக்குது. ஓகே, 60 days ஆவரேஜ், ஓகே, மூவிங் ஆவரேஜ் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல தான் மூவிங் ஆவரேஜ் நடந்திருக்கு. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே சான்சஸ் மேபி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலேயே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கூட சைடு வேல இன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை இன்னைக்கு நான் ஓப்பனே ஹையில் தான் ஆரம்பிக்கிறேன், ஓப்பனே நான் மேலே தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் இன்னைக்கு மோஸ்ட்லி கால் சைடுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எல்லாமே இதில் இருக்குது. நேற்றே எஃப்ஐ ஓரளவுக்கு வித்துட்டான். இன்னைக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு நடக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு எந்த பாதை உழைக்கிற மாதிரி அந்த எந்த நியூஸும் இல்லை. ஒரே ஒரு நியூஸ் இருக்குது, இந்த 50% இது பண்ணியிருக்க நியூஸ் தான் இன்னைக்கு ஒரு பாதை உழைக்கிற மாதிரி நியூஸாக இருக்குது. மற்ற எல்லா நியூஸுமே நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு டெக்னிக்கல் அனலிஸ்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா போதும், அழகாக பண்ணிடலாம். அடுத்து இந்த இது ஆர்சிபி கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நான் அதாவது சில பேருக்கு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன், பர்சனலாக கைட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கப்ப அவர் நேற்று பேசினாரு, இன்னைக்கு காலையில் பேசினாரு. ஓகேவா ப்ரோ, ஆர்சிபியே கப் அடிச்சிருச்சு ப்ரோ, நான் ட்ரேடிங்கில் கம்பேக் கொடுத்தே ஆகும் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ அது வேற இது வேற, நல்லா புரிஞ்சுக்க. ஆர்சிபி கப் அடிச்சதுக்காகலாம் நீ கம்பேக் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதே கப் அடிச்சிருச்சு, எங்கிட்ட சேலரி போட்டது இந்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் இருக்குது, சேலரி எடுத்து வந்து அதில் போட்டு மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது, கம்பேக் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சரிங்களா? பேக் டெஸ்ட் இஸ் பர்ஃபெக்ட். பேக் டெஸ்ட் பண்ணாமல் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 50 லட்சம் இருந்தாலுமே பத்தாது. பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட 5,000 இருந்தாலுமே வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ரைட்டுங்க. அடுத்து லைவ் மார்க்கெட்டில் எப்பயுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்தவங்க ஒருத்தனும் உள்ள என்ட்ரி எதுக்கு எடுக்கணுங்கிறதுக்கான ரீசன் வேணும் உங்களுக்கு. எதனால் அந்த இடத்துல கீழே போடுறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் எதுவும் பண்ண முடியும். அடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன்னைக்கு அதிகபட்சமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த தான் போவான், இந்த இடத்துக்கு கீழே போக மாட்டான். சரிங்களா? 24,350 அதிகபட்சம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் தாண்டாதாங்க, இதே அதிகபட்சம் தான். 800 அதிகபட்சம். 750 போனாலுமே எனாஃப், 700 போனால் கூட எனாஃப் தான். சரிங்களா? அடுத்து கீ லெவல் பார்க்குறோம் அப்படின்னா சொல்லவா வேணாம், இதுதான் கீ லெவலு. இந்த கீ லெவலுக்குள்ள தான் நீங்கள் போராடிட்டு இருக்க போகிறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அழகாக ட்ரேட் பண்ணுங்கள், நீட்டாக ட்ரேட் பண்ணுங்கள், காமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்தளவுக்கு ட்ரேடிங் கஷ்டம் தான், ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. கரெக்டாக பண்ணால் நிறையா ப்ராஃபிட் பண்ணிட்டு நல்ல லைஃப்பில் வாழலாம். ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு டே நல்லபடியாக போட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே தான். பாய், வரேன்.